ஒரு பெரும் பிரளயத்தால் நீரில் மூழ்கி அழிவை நோக்கிச் சென்றபோது படைப்புக்கு ஆதாரமான புனித வேதங்களை ஹயக்ரீவன் என்ற அசுரன் திருடிச் சென்று கடலின் அடியில் ஒளித்து வைத்தான். சத்தியவிரதன் என்ற மன்னன் ஆற்றில் நீரள்ளிய போது அவன் கையில் ஒரு சிறு மீன் வந்தது. அந்த மீன் தன்னை பெரிய மீன்கள் விழுங்காமல் காப்பாற்றும்படி வேண்டியது. மன்னன் அந்த சிறு மீனை பல பெரிய பாத்திரங்களிலும் குளங்களிலும் போட்டு பார்த்தான். ஆனால் மீன் ஒவ்வொரு இடத்திலும் பிரம்மாண்டமாக வளர்ந்து அப்போதுதான் அது மகாவிஷ்ணுவின் திருவிளையாடல் என்று மன்னன் உணர்ந்தான். விஷ்ணு உலகம் அழியப் போகிறது, ஒரு பெரிய படகில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் விதைகளையும் 7 ரிஷிகளையும் ஏற்றி தயாராக இரு என்று கட்டளையிட்டார். பிரளயம் தொடங்கியபோது வெள்ளத்தில் தத்தளித்த படகை மச்ச உருவிலிருந்த விஷ்ணு தனது தலையிலிருந்த கொம்பில் கட்டி காத்தார். இறுதியில் மச்ச அவதாரம் கடலின் ஆழம் சென்று அசுரன் ஹயக்ரீவனைக் கொன்று வேதங்களை மீட்டு வந்து பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தது. இதன் மூலம் உயிர்களையும் அறிவின் அடித்தளத்தையும் காத்து உலகில் மீண்டும் படைப்பு தொடங்க